நீங்கள் ஊருக்கு போகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி தானே அவங்க அம்மா செத்தாங்க. அண்ணா அப்போ ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பான். அந்த டைமில் நிறைய என்ன அம்மா அம்மான்னு தான் கூப்பிட்டாங்க. அம்மாவா? ஆமாம், ஏன் அவர் அப்படி கூப்பிடுவாருன்னு தெரியாது. திடீர்னு ஓடி வந்து அழுவார், கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அழுவார். எனக்கு அப்போ அதெல்லாம் பெருசாக புரியாது. நம்ம இப்படி ஜாயிண்ட் ஃபேமிலியாக இல்லைல்ல, அதனால் அந்த வீட்டுக்கு தான் வருவார். ஸோ என்னை தப்பாக பார்க்குறதுக்கோ தப்பாக பேசுறதுக்கோ யாருமே இல்லைல்ல. அப்புறம் ரவி அப்பா தான் வந்து டேடி கிட்ட சொல்லியிருக்காரு, கொஞ்ச நாள் அவன் இருக்கட்டும், அவன் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கான், இப்படியே போயிட்டானா அவன் கேரியரும் போயிடும், லைஃப்பும் போயிடும் அப்படி சொன்னார். டேடி தான், அவனும் எங்கள் பையன்தான், ஒன்றும் இல்லை, எனக்கு அவனுங்க 2 பேரும் எப்படியோ அப்படிதான், இவனும் விட்டு போங்க அப்படி சொன்னார். அதுக்கப்புறம் அவர் வீட்லேயே ஒரு 2-3 நாள் ஒரு மாதிரி இருந்தார். தாத்தா சொன்னார், இப்படிலாம் அவனை விடாத, ஸ்கூலுக்கு டியூஷனுக்கு எல்லாத்துக்கும் அவன் தான் கூப்பிட்டு போனான்னு அடம்புடி, அவன் சாப்பிட்டாதான் சாப்பிடுவேன்னு சொல்ல, அவனை மாற்று மாற்று அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி வீட்டில் இருக்கும்போது அம்மா கூட பேசிக்கிட்டு சித்தி கூட பேசிக்கிட்டு காய் கட் பண்ண சொல்லி அவர் ஒரு மாதிரி யோசிக்க விடாமல் என்கேஜாகவே வச்சுட்டு இருந்தாங்க அவங்களும். நாங்கள் ஸ்கூலுக்கு போன டைமில் ஏன் கொஞ்ச நாள் நான் வாரத்துக்கு 2-3 நாள் ஸ்கூல் லீவ் போட்டு அவர் கூட கூட இருந்திருக்கேன். எனக்கு சொல்லலை. அப்போல்லாம் லெட்டர் தானே, ஸோ இதெல்லாம் சொன்னால் வருத்தப்படுவீங்க, தாத்தா சொல்லக்கூடாது சொல்லிட்டாரு. அவன் அவ்வளோ டிப்ரெஸ்ல வந்திருக்கான், நம்ம அப்பெல்லாம் யோசிக்கவே இல்லை. நீங்கள் ஃபோனும் பேச ஆரம்பித்த டைம்லலாம் ஒரு நார்மலாக இருப்பார். அவரும் அங்கே ஐபிஎஸ் அப்படி போயிட்டார்ல. ஸோ நிஷாந்த் அண்ணா பாவம், அதனால அவர் கிடைக்க போகிற ஒய்ஃப் எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்கணுன்றது என்னோட எண்ணமாக இருந்துச்சு. நான் நிறைய விஷயம் யோசிச்சு வச்சுருந்தேன், அது எதுவும் நடக்கல தான். ஆனால் இதுவும் நடக்காமல் போயிடுமோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்குதான். என்ன நிறைய விஷயம் யோசிச்சா? அதெல்லாம் பொறுமையாக சொல்கிறேன். நாளைக்கு அந்த பொண்ணு பார்க்குறது மட்டும் ஓகே ஆயிடுச்சு, நாளைக்கு பூ வச்சிருவாங்க, அது மட்டும் நல்லபடியாக நடக்கணும்னு தோணுது. ஏன் உனக்கு என்ன பயம்? எனக்கு நிஷாந்த் அண்ணாக்கும் சரி அந்த பொண்ணுக்கும் சரி பிடிக்கணும். நான் நடுவில் இருக்கேன்றதுனால என்னால் ஒத்துக்கூடாது. என்னாலன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்காதுல்ல. எனக்காக அப்படின்னா அது ஒரு சாக்ரிஃபைஸ் ஆகிடும். எனக்கு அப்படி வேணாம். 2 பேருமே ஒருத்தரோட இன்னொருத்தர் இருக்கிறதுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கணும், அதுதான் எனக்கு தோணுது. சரி, நாளைக்கு பேசிடு. அதுதான் யோசிக்கிறேன், நாளைக்கு பேசணும். உன்னோட இவ்வளோ ஓடுது. நாங்கள் போகாமல் இங்கே இருந்திருக்கோம், தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். விடுங்க, இனிமேல் என்ன பண்ணுறது. இல்லை, என் பொண்டாட்டியும் கஷ்டப்பட்டுருக்கான், நாங்கள் இல்லாமல். என் ஃப்ரெண்டும் கஷ்டப்பட்டுருக்கான். இப்படி என்னை சுற்றி நான் யாரெல்லாம் என் கூட இருக்கணும்னு நினச்சானோ அவங்க எல்லாம் கஷ்டம் தான் பட்டிருக்காங்க, நான் இல்லாமல். அப்புறம் எதுக்கு நாங்கள் போகணும்? நான் இங்கே இருந்து அவங்களும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்கல்ல. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது கூட நடுவில் எங்கள் அம்மாட்ட வந்து கால் வருதுல, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படி சொல்லி வைப்பான். நான் நினச்சேன் ரவி அங்கிள் வந்து 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, எனக்கு இப்போ புரியுது அது இப்போ நீ பண்ணியிருப்பான்ட்டு. திவ்யமா தங்கச்சின்னு சொல்லாமல் அம்மான்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கோம், உன் கூட பேசணுன்றதுக்காக. ஆமாம், என் நம்பர் அவர் அம்மான்னு தான் சேவ் பண்ணி வச்சிருப்பாரு. அது ஏன்னு எனக்கு தெரியாது. அவர்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கல, என்ன சொல்கிறது, தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கல. எனக்கு என் அண்ணன் ஹாப்பியாக இருக்காரா, அவர் என்ன வேணால் சேவ் பண்ணிக்கிட்டோம். அவருக்கு இருக்குன்னு சேவ் பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தான், லூசுன்னு சேவ் பண்ணாலும் சந்தோஷம் தான். எனக்கு அரசு அண்ணாவையும் நிஷாந்த் அண்ணாவையும் பிரித்து பார்க்க தெரியாது. எனக்கு 2 அண்ணன் கூட பிறந்திருந்தா எப்படி இருந்திருப்பாங்களோ அப்படிதான் அவங்க 2 பேர். அதில் எப்பவுமே கொஞ்சம் ஸ்பெஷலாக இருப்பாங்கல்ல ஒரு அண்ணா, அது மாதிரி தான் எனக்கு அரசு அண்ணா. அதனால எனக்கு இவங்க பெட்டர், இவங்க கீழே அப்படிலாம் கிடையாது. 2 பேருமே என் அண்ணா தான், அதில் நான் எந்த விதத்துலையும் பிரிக்க மாட்டேன். எனக்கு அண்ணானா அது இவங்க 2 பேர் தான். குமார் வச்சுக்கோ, ஆனால் நீயே வச்சுக்கோ. நான் தான் வச்சுப்பேன், யாருக்கும் தர மாட்டேன். திரும்பி தந்துடாரா? மாட்டேன்னு சொல்கிறோம்ல. சரிங்க மேடம், இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகலாண்டா, அவங்க வீட்டுக்கு போயிட்டு திருப்பி அங்கேருந்து ட்ராவல் வேணாண்டா. லொக்கேஷனே தெரியாது, அப்புறம் ட்ராவல் வேணான்றீங்க. பாதி வழி ஒன்று மீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம், ப்ளீஸ்டா. சரி. அவன் பாதி நேரம் இங்கே தான் இருந்தான். அப்புறம் நம்ம வீட்டில்? எந்த வீட்டில்? அப்பா அம்மா வீட்டில். அங்கேயும் போயிடுவீங்க? அரசன் இல்லாமல் அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால் அங்கே நாங்கள் 2 பேர் போய் அங்கேயும் தங்குவோம். யாரும் தங்கச்சி உண்டுலன்னு பண்ணுவீங்க? அதெல்லாம் நிறைய. எங்கே போவோம், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், எங்கன்னா போயிட்டு சமைச்சு சாப்பிடுவோம். கடவுளே, புருஷன் இல்லாமல் வருத்தமாக இருப்பேன் பற்றி இவ்வளோ கொண்டாட்டமாக இருந்திருக்கேன். அதெல்லாம் நீங்கள் போனால் அந்த 1 இயர் தான், அதுக்கப்புறம் +2 வேறெல்லாம் அப்போல்லாம் கிடையாது. அதே மாதிரி நிஷாந்த் அண்ணன் இங்கே என் கூட இருந்த வரைக்கும் தான். அவர் எனக்காக யோசிப்பார், நான் அவருக்காக யோசிப்பேன். அம்மா அப்பாவும் எங்கள் 2 பேரை பற்றி யோசித்து இதெல்லாம் பண்ணாங்க. மற்றபடி அதுக்கப்புறம் எப்போ காலேஜ் சேர்ந்தோனோ 12th போனோன்னோ அப்போல்லாம் சோகம் தான்ப்பா. ஆமாம், நான் என்ன மற்றவங்க மாதிரி ஜாலியாக இருந்தேன் மாதிரி. ஆமாம், என் பொண்டாட்டி விட்டு வந்துட்டேன், ஜாலியாக இருந்தது. நானா மற்றவங்களா? நான் என் பொண்டாட்டி கூட எல்லாம் ஜாலியாக இருந்தேன். பொண்டாட்டி வேணும்னா பொண்டாட்டி கிட்ட வந்திருக்கணும்ல. கிட்ட வந்தா எல்லாம் கொடுத்துருவாள் என் பொண்டாட்டி. இதுக்கு மட்டும்தான் பதில் கேள்வி கிடையாது.
ஓ அதனால நாங்கள் ஜாலியாக இருந்தேன். ஆமா. அவளே உன்னை வேண்டாம் விடுங்க. நோ 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 நோ. போதும் போதும் முச்சு முச்சு முச்சு. ஏறி கொண்டாட்டி பரவாயில்ல. போதும்னு. வலிக்குது. எத்தையும் தர விட மாட்டேன், கடிக்க விட மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கேன். எதுவும் கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். வலி வேண்டாம் சுப்பித்தலை. இவரு உசு பேத்துறாங்க. இப்போ அதை தான் பண்ணுறேன். இப்போ இவன் கல்யாணத்துக்கு மாப்பிள்ள தோணும் நான் தான். தங்கச்சி புருஷன் நீங்க தானே? அப்போ நீங்க தான். ஓ தங்கச்சி புருஷன். ஆமா. சரிங்க சரி. ஒரு கிள்ளம் தர மாப்பிள்ள நிற்கிறியே, நான் எப்போ மாப்பிள்ளை ஆக்குறது? ஆவிங்க சீக்கிரமாவே. எனக்கு எப்போ மச்சான் இருப்பான்? ஆ? 2 பேரும் அடிச்சு போனுங்களே. ஒருத்தர் நைட்டுக்கும் ஒருத்தர் பகலுக்கும் மாத்திருங்க. நைட்டு கொடுத்தேன், பகல் கொடுத்தேன். பகல் அவன் நைட் அடிச்சுப்பாங்களா? அதெல்லாம் நிஷாந்த் அடிச்சுக்க மாட்டார். அவர் நைட் இருந்துப்பாரு. ஓ உங்க அண்ணன் நைட் இருப்பாரு, இந்த அண்ணன் காலையில் இருப்பான். அது ஏதோ நைட் ஒருத்தர் காலைல ஒருத்தர் இருக்கிறதுனால காலில் இருக்கவர் தான் பாத பூஜை பண்ணுவாரு. பாதி பூஜைலாம் பண்ணுவாங்க. ஆமா பண்ணுவாங்க. ஏதோ ஒரு மாதிரி நல்லா இருக்கு. கேளுங்க. பொறி மோதிரம் ஒருத்தருக்கு தான் போடணும்னு இல்லை, ஏன் 2 அண்ணனுக்கும் போடணும். அதெல்லாம் முடியாது. காலையில் யார் நிற்கிறேன்னு அவனுக்கு தான் போடுவேன். அதெல்லாம் செல்லாது. போட்டா 2 அண்ணனுக்கும் போடுங்க, இல்லை போடாமலே விட்டுருங்க. இப்படி ஒருத்தரை தள்ளி வச்சு போடுறதுல நான் ஒத்துக்க மாட்டேன். உங்களால் செலவு பண்ண முடியாதுப்பா. முடியாது. வீட்டில் 4-5 அண்ணன் தம்பி இருந்தாலும் எவன் பண்ணுறானோ அவன் தானே போடுவோம். அப்படிதான். நான் 2 கல்யாணம் பண்ணிக்க முடியும். 2 பேருக்கும் மோதிரம் கிடைக்க. என்ன வார்த்தை சொல்ற? ஒரு மோதிரம் போட்டீங்கன்னா இல்லை உங்களுக்கே 2 வாட்டி கல்யாணம் பண்ண வைக்கவா, செலவு பண்ண வச்சு. அப்புறம் 2 வாட்டி தாலி கட்டிப்ப. ஆமா. நீங்க இப்படி சொல்லிட்டீங்க. 2 கல்யாணம் பண்ணிப்ப. போய் சொல்லலாம். இப்படி கிலோ கணக்காலாம் போய் சொல்லக்கூடாது. நான் என்ன போய் சொன்னேன்? ரிஜிஸ்டர் மேரேஜ்க்கு உங்கள்கிட்ட பல மாசம் கெஞ்சினேன். சரி பாடி தாலி கட்டிட்டா அதுக்கு மேலே கெஞ்சினேன். எதுவுமே வேண்டாம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கையெழுத்த போட்டுன்னு அதுக்கு கெஞ்சினேன். இப்படி எல்லாத்துக்கும் கெஞ்சிட்டு இருந்தேன். நீ என்ன 2 வாட்டி கட்டிப்ப? எங்க அண்ணனுக்கு மோதிரம் கிடைக்கணும்னா கட்டிப்பேன். கட்டிப்பீங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க. எல்லா சொந்தக்காரையும் கூப்பிட்டு நிச்சயதார்த்தம் அது இதுன்னு செலவு பண்ணி திருப்பி ரிப்பீட்டடா அதை செலவு பண்ணி என்ன 2 வாட்டி கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா, இல்ல ஒரே ஒரு மோதிரத்தை எடுக்காம 2 மோதிரமா எடுத்து சிம்பிளா முடிக்க போறீங்களா? இல்ல நான் 2 வாட்டி உனக்கு தாலி கட்டுறேனே. இல்ல மோதிரம் வாட்டி உங்ககிட்ட பார்த்து பூச்சா, ஒரு வாட்டி உங்ககிட்ட பார்த்து பூச்சா, ஓகேவா? 2 மோதிரம் போட்டுறேன். எல்லாம் தப்பு. அப்படி பண்ணக்கூடாது. ஏச்சா என் பொண்ணாட்டி ஆசைப்பட்டா அப்படிதான் பண்ணுவேன். ஏங்க? சரி டென்ஷன் ஆகாது. 3 மோதிரமா இப்போ உன் தம்பிக்கும் சேர்த்து போடுறேன் போதுமா? பரவாயில்ல பரவாயில்ல. 2 மோதிரம் எங்க அண்ணனுக்கு மட்டும் போட்டா போதும். தம்பிக்கு வேண்டாம். சின்ன பையன், அவனுக்கு வேண்டாம். ஓ, சரி சரி 2 மோதிரம்லாம் போட போறேன். க்கு? கிட்ட வந்து கொடுத்துட்டு போறது. இதோடா இது தோடாவா? புஸ்கு அதெல்லாம் தரமாட்டேன். விட்டுருவேன். நானும் தரமாட்டேன். கொடு. சரி. பித்தத்தை எனக்கு ஒருத்த வந்துடும். உங்க அண்ணன் கழுத்துக்கு முக்கிய வைத்த மாதிரியும் வந்து நிற்பான். உனக்கு குத்துறது போய் பரவாயில்ல, எங்க அண்ணன் வரட்டும். தரமாட்டேன். பிடிக்கிற பொண்டாட்டி வேற எங்கே போகுது அப்புறம்? உடனே டாபிக் எங்கே போயிடுச்சு? நீ போயிடு. வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண தேவையில்லை. அம்மா பரவாயில்லம்மா. சரி மாத்திரை போடலாமா? என்ன மட்டும் விட்டுற போறீங்களா? அப்புறம் என்ன? போடலாம் போடலாம். இல்லை தங்கம், டியூஸ்டே நானே மாத்திடுறேன். ஓகேவா? எனக்கு புரிஞ்சுது. அம்மா திட்ட மாட்டீங்களே? மாட்டேன்டா, எனக்கு புரியுது. உன் ஹெல்த்துக்கு வேறு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த டோசேஜ் அதிகமாக போட்டு வேண்டாம் கேட்டு உனக்கு என்னென்ன பண்ணுறது சொல்லி அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். லவ் யூ பூச்சி. தேங்க்யூ. வரலாம் லவ் எல்லாம் வருது. அதெல்லாம் வரும். விட்டுடி தங்கம். என்னையும் மாற்றிடுறாப்ல ஸ்கூலுக்கு வைக்கிறான். ஐயோ கடுப்பாக இருக்கு. அந்த பேர் கூட இல்லை சொல்ல பிடிக்கல. ஏன் கொடுக்குறீங்க? எடுத்து வச்சு கொடுக்கணும் தான் இருக்கு. அந்த டென்ஷன் வராளே அதான். இருக்கும் பேட் பாய். சரி ஓகே மேம். முன்னாடி போட்டுமா? சும்மா சொன்ன சும்மா ஒண்ணு ஒன்றும் சொல்ல மாட்டேன். மாட்டேன். நாளைக்கு பார்த்துக்கிறேன். பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க. இப்படி ஓப்பி அடிச்சு தூங்கிடுவேன். இரு மாத்திரை எடுத்துட்டு வரேன். போட்டுட்டு தூங்கு. ஓகேம்மா. என்ன பத்திரிக்கை கேட ரெடி ஆயிட்டீங்களா? அங்கெல்லாம் பத்திரிக்கை வைக்க போறோம்ப்பா. உங்க மம்மி டாடியும் உங்க தாத்தா பாட்டியும் மட்டும் தான் உங்க அத்தை வீட்டுக்கு போறாங்க. ஓ சரி சரி. மேட்சிங் ட்ரெஸ் கேட்டுட்டு இருக்காங்களே எவ்வளோ நேரமா? ஏன் மேன் ஆளுக்கு வந்துட்டும் சேட்டாடுங்களேன். இப்போ கூட இல்லை, வரும் போயிட்டு வரலாம். ஒன்றுவாமா அவனை கூட மேட்சிங் போட்டோம். அதுக்கு என்ன? நானா எடுத்து கட்டிக்கிட்டு அதெல்லாம் செல்லாது. அது நேற்று எல்லோ தானே போட்டேன். தான் நேற்று. சரி இப்போ அதுக்கு என்ன? நோ 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 நோ. சரி நைட்டு பார்த்துக்கலாம். மாட்டேன், உன்னை நம்பவே மாட்டேன். நீ கேடி கொண்டாட்டி கேடி. ஒரு வாட்டி நம்புங்க. கொண்டாட்டி முடியாது. நைட் நம்ம ரூம்ல யாரும் இருக்க போறது இல்லை. தருவேன்னா தருவேன். கேட்டாலும் எவ்வளோ நேரம் கேட்டாலும் ஃப்ராட். பதில சொல்லுமா, பதில சொல்லு. சரி எவ்வளோ கேட்டாலும் எவ்வளோ நேரம் கேட்டாலும் அப்படின்னா
ஓகே. ராகம் ரொம்ப பலமா இருக்கு. அதெல்லாம் அப்படிதான். அண்ணி நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? நத்தி இருக்கு. அப்புறம் நாங்களும் பத்திரிக்கை வைக்க போறோம், நீங்களும் கிளம்புறீங்களா? ஏன்டா நீங்க போலையா? ஆமா இது எங்கேயும் வெளியே போனோம்ன்றா, அதனால இவ கூட போறேன். சரி சரி, பார்த்து பத்திரம் போயிட்டு வாங்க. சரிங்க மாமா. குழந்தைய கூப்பிட்டு போற பத்திரம் என்ன? சரிப்பா. பழகாதீங்கப்பா, அதில் இறுக்கி பிடிச்சிக்கிறேன். உட்காந்தே டிரைவ் பண்ண நான் ரெடி. இறுக்கி பிடிச்சிக்கிறேன். அவனே பிச்சு விடுவேன். மாமா தான் பயப்படுவாருமா, நான் இல்லை. வேண்டாம். சரி சரி, இப்போ விடுறா, நைட்டு பார்த்துக்கிறேன். சரி சரி. கிளம்புறோம். அப்புறம் உங்க அத்தை லேட்டா வந்தா கத்து கத்துன்னு கத்துவா. வாப்பா போலாம். சரிம்மா, அந்த மனுஷன் என்ன பண்றாரு அது ஒரு தலைவலி. போய் பார்ப்போம். ஏதாவது கிரிக்கெட் யோசிக்காம மட்டும் சரிடா. அப்புறம் மல்லிக்கட்டுறதே வேலையை பிடிச்சி. சரி விடு, மாப்பிள்ளையே போயிட்டாரு. ஊருக்கு நாலு கிரிக்கெட் இப்படி இருக்கதான் செய்யுது, என்ன பண்றது? தலையெழுத்து கூட்டுட்டோம்ல தலைய, வேற வழி இல்லவா, சமாளிப்போம். சரிங்கப்பா போலாம். எனக்கு புரியல மாப்பிள்ள, இதுக்கு வந்து பொண்ணு பார்க்க போறாங்கன்னு சொல்றீங்க? இல்லம்மா, பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருந்தது. திடீர்னு நல்ல நாளா இருக்கு வர சொல்லிட்டேன். வர அவங்க வீட்டுல வேலை இருந்துச்சு, அரசுக்கு சாமி கும்பிட்டாங்க அவங்க கல்யாணத்துக்காக. சரி அதனாலதான் இன்னைக்கு வச்சுட்டு எல்லாம் பத்திரிக்கை வைக்கிறது அது இதுன்னு பிஸி ஆயிடுவீங்க, அதனால பிரச்சனை வரக்கூடாதுல்ல. ஸோ இது பண்ணிட்டோன்னா அப்புறம் மற்றது பொறுமையா பண்ணிக்கலான்ட்டு. நீங்க எங்க பத்திரிக்கை வைக்க போறீங்க? இவங்க தான் எடுத்துட்டு வந்தாங்க, என்னவோ துர்கா கூப்பிட்டான்ட்டு. உள்ள தனியா தானே ரெடி ஆயிட்டு இருக்கா. இப்ப கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? பொண்ணு கூட தெத்தி விட்டுட்டான். சரி ஆண்டி, நான் பாத்துக்கிறேன். பேசிட்டு இருங்க, நான் போயிட்டு வரேன். சரி. யார் மாமா? இந்த கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுப்பீங்கல்ல. போடா, நானும் 3 நாளா கேட்டுட்டு இருக்கேன். வந்து பத்துக்கோ யாரு என்னன்னு சொல்லவே மாட்டாரு. பிரபா எங்கத்த? பொண்ணு பார்க்க வராங்க, அவனை வேலைக்கு அமிச்சிட்டா. வேலை பெறாதான் முக்கியம்ட்டு. ஒரு அண்ணனா இருக்க வேண்டாவா? அதெல்லாம் தான் நீங்க எல்லாம் இருக்கீங்களே, மீதி எல்லாத்துக்கும் வந்து போப்பா, இதுக்கு என்ன அவசரம்? எப்படிதான் என்ன பண்ணுங்க மாப்பிள்ள, அவசர அவசரம் பண்றீங்க, பார்த்து பண்ணுங்க. அதையும் தப்பா சொல்றேன், என்ன தானே பண்ணிடாதீங்க. பொண்ணு வாழ்க்கன்றேன். எனக்கு ஒருத்தர் முடிவு எடுக்காம இருந்தா சரிதான். சரி இருங்க, அதான் இப்ப வராங்கல்ல, பார்த்து பேசிடுவோம். அடுத்த கதை அடுத்த. அதுவும் சரிதானே. இதுதான் பொண்ணு வீடு. இதுதானே நேற்று உங்ககிட்ட கேட்டேன். சின்ன சர்ப்ரைஸ். கொஞ்சம் இங்க வாய. முடியாது. இதுக்கு எனக்கு ரூட்டு தெரியாதுன்னு லெஃப்ட் ரைட் சொல்லி கூப்பிட்டு வரீங்க. அட்ரஸ் சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்கல்ல. கொஞ்சம் கிட்ட வாய. மாப்பிள்ளை கம்னு இருக்காரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஹாய். இதுதான் வேலை போட்டு தேடிட்டு வந்தீங்க. இருந்தாலும் தேடணும் இல்லையா? ஏன்டா ஏன் ரெண்டு பேரும் அந்த குழந்தை பிடிச்சு பண்றீங்க? கேட்டதுக்கு கொடுத்தா பாருங்க பில்டப்பு. 2 பேரும் இந்த வீட்டுக்கு புதுசுன்றதுனால எங்களுக்கு ஏரியா தெரியாது, லெஃப்ட் ரைட் சொன்னேன். சொல்லிட்டல, ஏரியா சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. இப்ப என்ன அவ்வளவு உனக்கு இருக்குது? நீங்க எப்படியே கோச்சிட்டு போயிடுவேன். வேண்டாம் சமாதானம் போயிடுவேன். போ. அதான் முடியாத பொண்ணுன்றதுனால தானே, உங்க டிபெண்ட் பண்றதுனால தானே கேக்குறீங்க. இதே என் கையில ஒரு குச்சி இருந்தா. நான் விளையாட்டுக்கு சொன்னேன். இனிமேல் உங்ககிட்ட இருந்து நான் எந்த ஹெல்ப்பும் வாங்க மாட்டேன். விருப்பித்தாதா? ரவிப்பா, நீங்க உள்ள போய் பேசுங்க, நான் இங்கதான் இருக்க போறேன். என்னடா? நீங்க உள்ள போய் பேசுங்க. சரிடா. சாரிடாமா. சரி குட்டி, சாரி. பொண்ணும் போங்க, எனக்கு வரவங்க வருவாங்க, நான் அவங்க கூட வந்து உட்காந்துக்கிறேன். அப்படி சொல்லாத. வேண்டாம், நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கலப்பா. நேற்று பண்ணிட்டு சொல்லி காட்டுறாங்க. அவங்க தாய் மாமா, அவங்க ஃபேமிலி எல்லாம் அவங்க தானே செய்யணும். என்ன? நான் யார்கிட்டே பேச தயாரால, 2 பேர்கிட்டையும் பேச தயாரால. பாரு, நான் ஒன்றும் சொல்லல, நீ நானும் சமாதானம், புரியுதுல? வேண்டாம், என்ன தாங்க லவ் ஃப்ரெண்டு தானே. அவன் யாருன்னு தெரியாது. என் செல்ல தங்கச்சி ஏன் முக்கியம், உங்ககிட்ட தான் எனக்கு முக்கியம். என் அம்மா தவிர வேற யாரும் எனக்கு முக்கியம் இல்லை, புரிஞ்சுதாமோ? ஒன்றும் வேண்டாம். சாரிடாமோ, நான் எதுவுமே சொல்லல. வேண்டாம் 2 பேருமே எனக்கு வேண்டாம், போங்க. நான் என்ன தானே, செல்லம் தானே. சரி, கல்யாணம் மாப்பிள்ள டென்ஷன் கூடாது, உங்களை மட்டும் மன்னிக்கிறேன். என் தங்க பிள்ளை, அவனை மாட்டினா ஒருத்தன். சாரி. ஆனா நம்ம உள்ள போலாம். அவர் வரதா இருந்தா வரட்டும், வர கட்டி போட்டோம். நான் வரலனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு போயிட்டு எங்க அப்பா கிட்ட போட்டு கொடுக்கல, அவளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு கிடையவே கிடையாது. விளையாட்டை விட்டு அவங்க கொண்டு போனேன்னு வைக்க. ஆமா, இவனுக்கு நடக்க முடியாது சொல்லி காட்டு வர, அதை நான் விளையாட்ட விட்டுறணும். நான் விளையாட்டா பண்ண, அப்படி கோச்சுக்கிறேன். எத்தனை வாட்டி சொல்லி காட்டுறாரு. சும்மா நான் மனசுல ஒண்ணு சொல்லலடா. குட்டிக்கு போலாம். ஓகே, நான் போலாமே. நீ போதா இருப்பியா? போலாம். அண்ணா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ஓகே தானே? எல்லாம் ஓகே, போகணும்ல. சரி, போலாமே. ரவினா, நீங்களா சம்மந்தி? இல்லவே இல்ல, நேத்து கூட பேசணும். ஒரு சர்ப்ரைஸா லேட்டா தெரிஞ்சுப்பீங்க. அப்ப நீ பார்க்க வந்த பொண்ணு இதுதான், நீ பார்க்க போறேன்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்ட பொண்ணு இதுதான். ஆமாப்பா, உங்களுக்கு இந்த ஐடியா கொடுத்துதான் அந்த ஆளு. அது ஆமாப்பா,
அவரு அது என்ன சொன்னாலும் தலையாட்டிடுவாரு. நீங்க எப்படி மாப்பிள்ள ஒத்துக்கிட்டீங்க? என்கிட்ட சொன்ன விஷயம் எல்லாம் கரெக்டா இருந்துச்சு. சரி, அதான் நானும் ஒத்துக்கிட்டேன் மாமா. பக்கத்துலயே இருக்கா, கண்ணு எதிர்க்க எந்த பிரச்சனையும் இல்ல, சுத்தி சுத்தி நம்ம கிட்டே இருப்பா. அதான் இவ்வளவு நல்லவரெல்லாம் இல்லையே. ஒத்துக்கிட்டாரா? சந்தோஷம். நல்ல குடும்பம், நல்ல பையன், கை எதிர்க்க இருக்கும். அது போதும். அந்த பயம் தான் இருந்துச்சு. பரவாயில்ல, அப்ப ஒண்ணுக்குள்ள ஒன்னே இருந்துருங்க. காணும். இல்ல, வெளியே அவங்க கூட பேசிட்டு அவங்க உள்ள கூப்பிட்டு இருக்கா. சரி சரி, பேசிட்டே வரட்டும். எல்லாரும் நிக்கிறீங்க, உட்காருங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நாங்க நின்னுக்கிறோம். ஓகே. இதுதான் பிளானு. மாமா என்ன கேட்டாரு, அப்பாவும் என்ன கேட்டாங்க. ஸோ 2 பேரும் கேட்கும்போது 2 பேரும் பேசிக்கோங்கன்னு சொன்னேன், அவ்வளவுதான். அவ்வளவுதான். வேற எதுவும் நான் பண்ணலப்பா. எதுவும் நீங்க பண்ணல. இப்போ உங்களுக்கு வேண்டான்னா விட்டு போங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வேண்டாம், தூக்கி போட்டுடலாம். பேர் என்ன ஒரு மாதிரி பேசுறாங்க? ஆயத்தோர்ந்து தெளிவா சொல்லு. அது நிஜமாவே சொல்றேன். உங்க 2 பேருக்கு ஒருத்தருக்கு விருப்பம் இல்லைனா கூட அந்த கல்யாணம் நடக்க வேண்டாம். அதுக்குதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க அப்பா பிரெயின் வாஷ் பண்ணிருக்க. அது அதெல்லாம் வேண்டாம் லவ், பதில சொல்லு. நான் எங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சும் அவர் இவ்வளவு பிரெயின் வாஷ் பண்ணிருக்க. அவர் மென்டாலிட்டி என்னன்னு உனக்கு தெரியும். உனக்கு தெரியும், புரியுதுல நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. இல்லடா, நீங்க ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. தோணுச்சுல, அப்புறம் ஏன் பயப்படுற? ம்ஹும். வேண்டாம். என்ன கேட்டு குழம்புற நீ? இப்பவும் சொல்றேன், நீங்க 2 பேரும் பேசிட்டு பொறுமையா ஒரு முடிவு எடுத்துட்டு வாங்க. இது ஏன் விருப்பம், ஃபேமிலி விருப்பம்னு கிடையாது, புரியுதா? எந்த பொண்ணு பக்கம் போனாலும் நான் இதுதான் சொல்லுவேன், எந்த மாப்பிள்ளை பக்கம் போனாலும் இதுதான் சொல்லுவேன். என்ன நாத்தி? லவ். இப்ப என் நாத்தி தானே நீ? லவ் அப்படி யோசிக்காது. உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை முடிவிட லவ். என் லவ் என் கூட இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இது அப்படி கிடையாது, புரியுதுல்ல? ஒரு வகையா நம்ம டீம் தானே. இதுக்குதான் நான் யோசிச்சேன். ஆனா நம்ம 2 பேரோட சுயநலத்தால இன்னொருத்தர் பாதிக்கப்படக்கூடாது. அதே மாதிரி நீயும் அதுல பாதிக்கப்படக்கூடாது. அதையும் நீ யோசி. கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கோங்க. நீங்க 2 பேரும் பேசுங்க. பேசி டிசைட் பண்ணிட்டு வாங்க உள்ள. சொல்றேன்ல, ப்ளீஸ். சரிடா. லவ் யூ போத். நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். நான் வருத்தப்படுவேன், சத்தியமா யோசிக்காதீங்க. சரிடா. இறந்தவாளு இவ்வளோ நீ தான் பண்ணிருக்க. டேய் சோஃபால உட்காருடா. இருக்கட்டும் மாமா, பரவாயில்ல. அதான் நீங்க இடம் இருக்கு, நீ இப்படி உட்காந்துட்டு இருக்கவா? ஏறி வா. இல்ல ரவிப்பா, இப்படின்னா கால் நீட்டிப்பல்ல, எனக்கு இதுவே ஓகே தான். என்னடி அப்பான்னு கூப்பிட இப்ப பார்த்தாலும் ரவிப்பா ரவிப்பான்ற. ரவின்னு கூப்பிட்ட கூட எனக்கு சந்தோஷம் தான். அவசரம்னா இருந்தாலும் ஒரு மரியாதை வேண்டாவா? டேடி நான் என்ன பண்ணட்டும்? டேடி அப்பான்னு இருக்கீங்க, அப்பா அப்பான்னு கூப்பிட்டா எத்தனை பேர் திரும்புறீங்க? அதனாலதான் ரவிப்பான்னு கூப்பிட்டு பழகிட்டேன். கொழுப்பு தான், டீ கொழுப்பு தான். பையனை பொண்ணையும் காணும். வருவாங்க வருவாங்க, வெயிட் பண்ணுங்க. இடத்தும் கணக்காக விட்டுருக்க. மாப்பிள்ள அவர்தான் உட்காரணும். சரி. வாங்க மாப்பிள்ள வாங்க. அங்கிள் எப்படி இருக்கீங்க? அதுக்கு என்ன மாப்பிள்ள சௌக்கியமா இருக்கு? பேசுறதுல பேசிட்டியா? பா நீங்க கூட கிட்ட சொல்லல. உங்க அம்மாவோட ஸ்ட்ரிக்டா ஆர்டர்ப்பா சொல்லக்கூடாதுன்ட்டு வச்சிருக்காளே. வாழ்ப்பா சொல்ற வந்து சொல்றதுதான். கஷ்டப்பட்டு இதுவா வேண்டாம். உனக்கு பிடிச்சா பிடிச்சிருக்கு சொல்லணும், பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். கட்டாயம் இல்ல, புரியுதுல்ல? புரியுதுப்பா. ஏய் நாங்க வந்து போல, நீயா வந்துட்ட? பரவாயில்லம்மா. சில பேர் இதையும் பிடிச்சுக்கிட்டே இருக்கோம்ல, எதுக்கு பயப்படுத்தணும் தான். லவ், உனக்கு காஃபி டேயோட வந்துட்டேன். இன்னுமால உனக்கு சந்தேகம் மேல? அழக்கூடாது, அழகக்கூடாது. தேங்க்ஸ் டி. படிச்சு வச்சிருவேன், பாத்துக்கோ. ஏய் இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ரகசியம் இருக்க மாதிரியே இல்ல. எனக்கே அப்பதான் தோணுது. சரி இரு, டைவர்ட் பண்ணிடுவோம். சரி காஃபி குடிங்க எல்லாருக்கும். வந்து உங்க லவ் பக்கத்துல உட்காருமா. காஃபி டே அப்படியே வச்சுட்டு வந்துரு, யாருக்கும் வேண்டாம். சரிம்மா. இது நிஜமா? நிஜமா, மனப்பூர்வமா நாங்க எடுத்த முடிவு, புரியுதா? நீ அதை பத்தி யோசிக்காத, புரியுதுல? நான் உன்னோட கட்டாயத்தால இந்த முடிவு சத்தியமா எடுக்கல. இங்க யாரை பார்த்து இருந்தாலும் அடிமை பேசி பழகதானே போறேன். துர்கா பத்தி ஆல்ரெடி கொஞ்சம் தெரியும், இன்னும் கொஞ்சம் பர்சனலா தெரிஞ்சுக்க போறேன், அவ்வளவுதான். இங்க பார், நான் அண்ணி தான், புரியுதுல்ல? அதான் நான் எப்பவும் விட்டு தர மாட்டேன். நிஜமா? நிஜமா. இப்ப நான் யார் உனக்கு? என்னோட அண்ணி. என் லவ்வுக்கு அண்ணின்ற பொறுப்பை நான் என்னைக்கும் விட்டு தர மாட்டேன், புரிஞ்சதுல? நம்ம பண்ண ப்ராமிஸ் தான், ஓகே? இருந்தாலும் ஏய் நீ என்ன உங்க கொலகாரனுக்கு கட்டி வைக்கிற, நீ அப்படி பயப்படுற? உங்க அண்ணன் நான் நல்லா பாத்துக்க மாட்டேன்னு பயப்படுறியா? அடிச்சிருவேண்டி. அப்புறம் என்ன, கல்யாணத்துக்கு தான் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள நாங்க பேசி பழகிக்கிறோம், புரியுதுல?
ம். தனியா பேசணும்னு ஒன்றும் பெரிய அவசியம் கூட கிடையாது. ஆல்ரெடி ஒருத்தரை பத்தி ஒருத்தர் நல்லாவே தெரியும். அப்புறம் என்ன, சுத்தமா ஒருத்தர் தெரியாம அவர் கூடயே வாழ ரெடியா இருந்தேன் ரெடி. அப்புறம் என்ன? ஓகேடி. இல்ல நீங்க எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்கல்ல, எனக்கு அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. மேபி இதனாலதான் நாங்க எப்ப பார்த்தாலும் எளியும் புலியமா சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருப்போமோ என்னவோ, மொபைல் பண்ணோ என்னவோ இருக்கலாம். அப்ப சரி. ஒரு வழியா சிரிச்சிட்டே. ஆனா இது கண்ணு ஃபுல்லா தண்ணி நிக்கிறது எனக்கும் தெரியுது. கண்ட்ரோல் பண்ணிக்கோ, அப்புறம் மத்தவங்க அதை தப்பா நினைச்சுப்பாங்க. ஹெல்தி ஐ லவ் யூ அண்ணி. ஆமா, இன்னில இருந்து நான் அண்ணி ஞாபகம் இருக்குல்ல, மிரட்டுவேன் பாத்துக்கோ. கட்டுவீங்க. ஆமா, அண்ணில அண்ணின்னு என்ன பவர் காட்டணும்னு தெரியும்ல. பேசுறதுல என்னமோ இருக்கே. சரிங்க அண்ணி, பாத்துக்கிறேன். யாரா இருந்தாலும் என் தங்கச்சி கீழே தான். என் தங்கச்சி மாதிரினா பயப்படணும். கேட்டுச்சா? கேட்டுச்சு. ஆனா தனியா என்ன வச்சு செய்வோம்ல. இப்போ ரொம்ப கம்மிமா. லவ் யூ லவ். லவ் யூ டு லவ். பொறாம எரியுதுடி. இவ்வளவு லேட்டா எரியறதே பெரிய விஷயம் தான். ஒண்ணு நாங்க பார்க்க வந்த கதையில நீங்க பேசிட்டு இருக்கீங்க. எல்லாம் அப்படிதான் மாமா நடக்கும், அப்படிதான் நடக்கும். நம்மளால ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டோம். அப்ப நாங்க தனியா போறோம், நீங்க ஏதாவது பேசிக்கோங்க. இது எவ்வளவு திருட்டு வேலை. ஜீவத்துங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்ன. சும்மா தட்டா ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ். சரி நடத்துங்க. மாப்பிள்ள கல்யாணம் இப்போ அப்புறம் நாள் பார்த்தாம முடிவு பண்ணணும். பண்றதா இருக்கீங்க. இதோட யோசனை இருக்கு. ஒரு எண்ணம் ஓடுது. அதுவும் நிறைவேறிச்சுன்னா நல்லா இருக்கும் பாக்குறோம். நாங்க சொல்லிட்டோம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படின்னா சந்தோஷம் தான். சரிங்க சம்பந்தி. மாப்பிள்ள பிடிச்சிருக்கான்னு கேட்காம சம்மந்தின்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆண்டி அப்பாட்ட எனக்கு ஒத்து விடுறேன். அதானே உட்காந்துட்டு இருக்கே, அவனுக்கு கீழே தானமா. என்ன கேட்டுட்டு ஏ ரவிப்பா, என்ன மாப்பிள்ள ஓடுது. இல்லம்மா பையனுக்கும் ஒரு இடத்துல பேசிட்டு இருக்க. முடிஞ்சிச்சுன்னா ஒரே நாள்ல முன்ன பின்ன முகூர்த்தமா பார்த்து வச்சிடலான்னு பாக்குறேன். அவசரம் வயசு கடந்து போகுது இல்லமாமா. யோசிச்சு பார்த்து பண்ணுங்க இருந்தாலும். அது என்ன பேச்சுவார்த்தையில போயிட்டு இருக்கு. அது முடிவாயிடுச்சுன்னா அது அப்படின்னா பொண்ணுக்கு பண்ணிட்டு அப்புறம் தான் மாமா அவனுக்கு. சரி ஏதோ ஒன்று பண்ணு. சாயந்தரம் ஊருக்கு கிளம்புறோம். சரிங்க மாமா, மற்றதெல்லாம் நான் வீட்டுல கலந்து பேசிட்டு அப்புறம் அவர்கிட்டயே பேசிட்டு அப்புறமா உங்களுக்கு சொல்றேன் மாமா. பார்த்து பண்ணுங்க. இருந்துட்டு தான் போறது. வேலை கிடக்குமா, கல்யாண வேலை இருக்குல்ல, பத்திரிக்கை வைக்கணும்ல. சரிப்பா.